ஹாய் என் சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவுரி செடியோட நன்மைகள் பற்றி தான். வாங்க அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்லீரலை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவுரி இலையை ஆட்டுப்பாலில் அரைத்து வடிகட்டி குடிக்கலாம். நரைமுடியை இயற்கையாக கருமையாக்க உதவுகிறது. மென்மையான கருப்பு நிறத்தை அளிக்கிறது. மருதாணியுடன் சேர்த்து பயன்படுத்தலாம். அவுரி பொடியை தண்ணீரில் கலந்து பேஸ்ட் செய்து முடியின் வேர் முதல் நுனி வரை தடவலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. குடலை பாதுகாக்கிறது. அஜீரண கோளாறு உள்ளவர்கள் மிளகு சேர்த்து அவுரி இலையை கொதிக்க வைத்து குடிக்கலாம். நஞ்சு கடிகளுக்கு இதன் இலைகள் பயன்படுகின்றன. துணிகளுக்கு நீல நிறம் ஏற்ற பயன்படுத்தப்படும் பாரம்பரிய மூலப்பொருள் இந்த அவுரி இலையை அரைத்து பால் அல்லது தண்ணீருடன் கலந்து உட்கொள்ளலாம். இது டாக்டரோட அட்வைஸ் படி தான் பண்ணணும், நம்ம விருப்பத்துக்கு பண்ணக்கூடாது. அவுரி இலைகளை பயன்படுத்துவதற்கு முன் அதன் சரியான அளவு மற்றும் முறைகளை பற்றி மருத்துவரிடம் அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. இது கொளிஞ்சி விதை. கொளிஞ்சியும் அவுரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த அவுரி இலைக்கும் கொளிஞ்சி இலைக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். இன்னொன்று, அதோட விதைகளும் வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். அதனால் இந்த அவுரி இலை கிடைக்கிறவங்க ஹேர் டையாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.